அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் சொன்னார். உலகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய 2 போர்களும் நான் வென்று என்னுடைய பதவியேற்பு விழா நடக்கிறதுக்கு முன்னாடியே நின்று போயிடும் அப்படின்னு சொன்னார். அதில் ஒரு பகுதி நடக்கவே செய்தது. காசா போர் அவருடைய பதவியேற்பு தினத்துக்கு முன்பாக தற்காலிகமாவது முடிவுக்கு வந்திருக்கிறது. அதற்கு நிரந்தர தீர்வா டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். காசாவை நாங்கள் ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா எடுத்துக்கோன்னு சொல்கிறார். இது அவருடைய பேர யுக்தியா, ஒரு மேக்சிமலிஸ்ட் பொசிஷன் எடுத்து ஒரு பேர யுக்தியா அவர் இதை சொல்கிறாரா, இல்லை நிஜமாலே காசாவை கைப்பற்றுவது அமெரிக்காவுடைய எண்ணமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அது ஒரு பக்கம். காசா போர் தற்காலிகமாவது முடிவுக்கு வந்திருக்கு. ஆனால் ட்ரம்ப் சொன்னது ஒன்றும் நடக்கலை. ரஷ்யா யுக்ரைன் போர், இதுதான் 3 வருஷமா நடந்துட்டு இருக்கக்கூடிய போர். அது முடிவுக்கு வரலை. ஆனால் அதை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான சில முயற்சிகளை ட்ரம்ப் எடுக்கிறார். இந்த போர் முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உலக தேசங்கள் எல்லாம் கருதுவது. இந்தியா அதைத்தான் விரும்புது, சைனா அதைத்தான் விரும்புது, ஐரோப்பிய தேசங்கள் அதான் விரும்புறாங்க. இன்னும் சொல்ல போனா யுக்ரைனும் அதை தான் விரும்புது. ஏன்னா 2 தரப்புலையும் நடந்திருக்கக்கூடிய இழப்புகள் அப்படிங்கிறது பாரிய இழப்புகள். ஒரு எஸ்டிமேட் படி, டொனால்ட் ட்ரம்ப்போட எஸ்டிமேட் படி 2 தரப்புலையும் ஏற்பட்ட இழப்புகள் அப்படின்னு பார்த்தா 17 லட்சத்துக்கும் மேலே. 2 தரப்பும் அதை டிஸ்பியூட் பண்ணலாம், ஒவ்வொருத்தர் ஒரு வருஷம் கொடுக்கலாம். எப்படி பார்த்தாலும் மனித இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் உலகத்துக்கு பொருளாதார இழப்புகள், எல்லா நாடுகளையும் பாதிக்கக்கூடிய இழப்புகள் இதில் இருக்குது. அதனால இந்த போர் முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எப்படி முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதுல பெரிய பிரச்சனைகள் எழுந்திருக்கு. அது இப்போ தலைப்பு செய்தியாக இருக்கிறது. காரணம் ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான சில முன்னெடுப்புகள். இவ்வளவு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போர் தொடங்கினதுலேருந்து, இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முன்னாடியிலிருந்தே அமெரிக்க அரசு, அது எந்த அரசாக இருந்தாலும், ட்ரம்ப்புக்கு முந்தைய அரசுகள் எல்லாம் யுக்ரைனை ஆதரித்திருக்கிறார்கள். யுக்ரைன் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு தேசமாக, ரஷ்யன் அக்ரஷனால பாதிக்கப்படக்கூடிய ஒரு தேசமாகத்தான் அவர்கள் கருதி யுக்ரைனுக்கு எல்லா விதமான ராஜாங்க ராணுவ ஆதரவுகளை வழங்கி வந்திருக்கிறாங்க. இந்த போர் தொடங்கினதுலேருந்து அமெரிக்க அரசு யுக்ரைனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உதவிகள், ராணுவ உதவிகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். தன்னுடைய யூரோப்பிய கூட்டாளிகளை வைத்து நிறைய உதவிகளை செஞ்சிருக்கு. இந்த போரை ரஷ்யா தொடங்கினது அநியாயம், ரஷ்யா செஞ்சது தான் தப்பு, சர்வதேச விதி மீறல் அப்படிங்கிறது அமெரிக்க அரசுகளுடைய நிலைப்பாடுகளாக இருந்து வந்திருக்கு. அது இப்போ மாற தொடங்கி இருக்கிறது. ரஷ்யா மேல நிறைய சாங்ஷன்ஸ் அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கு அமெரிக்கா. அந்த ஒதுக்கல் இப்போ முடிவுக்கு வந்திருக்கிறது. ஒரு தொலைபேசி அழைப்பினால டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசி எடுத்து ரஷ்ய அதிபர் புத்தினிடம் பேசியிருக்கிறார். இந்த அழைப்பு 90 நிமிடங்களுக்கு மேல நீடித்திருக்கிறது. புத்தினுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இந்த அழைப்பு வந்திருக்கும். காரணம், மேற்குலகம் குறிப்பாக அமெரிக்கா முன்னெடுப்புல தன்னை ஒதுக்கி வைத்திருந்தது, அந்த ஐசோலேஷன் முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. இந்த அழைப்பு பற்றி டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப ஸ்லாகித்து பேசினார். நாங்கள் ரொம்ப நேரம் மனம் விட்டு பேசினோம். புதினும் கூட இந்த போர் முடிவுக்கு வரணும்னே விரும்புகிறார், அவர் அமைதியே விரும்புகிறார் அப்படின்னு அமைதி ஸ்வரூபமாக புதினை அவர் காட்சிப்படுத்தினார். புதின் நினைத்தால் இந்த போரை இன்னைக்கு ராத்திரி கூட முடிவுக்கு கொண்டு வரலாம், நேற்றுக்கு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம், போன வாரம் முடிவுக்கு கொண்டு இருக்கலாம், போன வருஷம் கூட முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா இந்த போரை தொடக்கியதே அவர் தான். யுக்ரைன் மேல இந்த போரை தொடக்கினது அவர் தான். ஆனால் அவர் இந்த போர் நிற்க விரும்புகிறார் அப்படின்னு புத்தினுக்காக பேசுகிறார் டொனால்ட் ட்ரம்ப். இது யுக்ரைனை பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறார். புத்தின் கிட்ட பேசிட்டு தான் ஜெலன்ஸ்கி யுக்ரைனுடைய அதிபர்கிட்டயே பேசியிருக்கிறார். இந்த அணுகுமுறையெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது. இந்த காலுக்கு அப்புறம் ஜெலன்ஸ்கி டீம் கூட இந்த போரை முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். ட்ரம்ப் இதுக்கு சில தீர்வுகளை முன்மொழிகிறார். இந்த போர் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முன்மொழியக்கூடிய தீர்வுகள் யுக்ரைனையும் ஐரோப்பிய தேசங்களையும் பெரிய அச்சத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த போர் தொடங்கினதிலிருந்து இன்னி வரைக்கும் ஒரு 20% யுக்ரைனிய பகுதிகள் ரஷ்ய ஆக்கிரமிப்புக்குள்ள ஏற்கனவே வந்துவிட்டன. கீவ் வரைக்கும் கைப்பற்றிடலாம் அப்படிங்கிறது இந்த போர் தொடங்கும் போது ரஷ்யாவுடைய எண்ணம் அப்படின்னாலும் கூட, அது நடக்கலை என்றாலும் கூட, ஒரு 20% யுக்ரைனிய பகுதிகளை ஆக்கிரமித்திருக்கிறது. ஒரு சில பகுதிகளையாவது யுக்ரைன் விட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு. டெரிட்டோரியல் கன்செஷன்ஸ், இது நடக்காம இந்த போர் நிற்காது அப்படிங்கிறது அமெரிக்க அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு, புதிய அரசு எடுத்திருக்கக்கூடிய புதிய நிலைப்பாடு ஐரோப்பிய தேசங்களையும் யுக்ரைனையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. யுக்ரைன் இந்த
போர் தொடங்கினதுலேருந்து சொல்லக்கூடிய விஷயம், நாங்கள் ஒரு துண்டு நிலத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் 2014 முன்பு இருந்த நிலைக்கு நாங்கள் போகணும். 2014 கிரிமியாவை ரஷ்யா யுக்ரைன் கிட்டேருந்து எடுத்தது. அந்த நிலைக்கு அதை நாங்கள் திருப்பணுங்கிறதுக்காக தான் அந்த போரை நடத்திட்டு இருக்கோம். எங்கள் பகுதியை ரஷ்யாவுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்க எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டை அமெரிக்க அரசுகள் தொடர்ந்து ஆதரித்திருக்கிறாங்க. பைடன் அரசு ரொம்ப ஆழமாக ஆதரித்தது, ஐரோப்பிய அரசுகளை ஆதரிக்க வைத்தது. இந்த நிலைப்பாடு மாறி இருக்கு. மார்க்கோ ரூபியோ, ட்ரம்ப்புடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பேசும்பொழுது நம்ம யதார்த்தத்தை பேசும். டெரிட்டோரியல் கன்செஷன் செய்யாமல் யுக்ரைன் சில பகுதிகளை விட்டு கொடுக்காம இந்த போர் முடிவுக்கு வராது அப்படிங்கிறார். ஐயோ, இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கருதுது. இது ஒரு யதார்த்தம் என்று கூட நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு ரஷ்யா ஆக்கிரமித்திருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த டான்பாஸ் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி பெரும்பாலும் ரஷ்ய மொழி பேசுபவர்கள் நிறைந்த யுக்ரைனிய பகுதிகள். அதுல ஒரு கணிசமானோர் ரஷ்யாவோட இணைய விரும்புறாங்க அப்படிங்கிறது ஒரு பரவலான எண்ணமாக இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட இப்படி இந்த பேச்சுவார்த்தை கட்டத்துக்கு முன்னாடியே பார்கெனிங் சிப்பை ட்ரம்ப் போட்டிருக்காரு. இன்னும் சொல்ல போனா எங்க பகுதிகளை விட்டு கொடுக்கணும்னு சொல்றதுக்கு இவர் யாரு? அது நாங்க எடுக்க வேண்டிய முடிவு. இந்த பேச்சுவார்த்தையில எங்களை கேட்கணும்ல, எங்களை நீங்க கன்சல்டே பண்ணாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க, எங்க போற நிக்கிறதுக்கு நீங்க பேசுறீங்களே, இது நியாயமா அப்படின்னு தன்னுடைய அதிர்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார் யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி. இன்னும் சொல்ல போனா ஐரோப்பிய தேசங்களை, முக்கியமான ஐரோப்பிய தேசங்களை இதுல ஒரு கூட்டாளியாக அமெரிக்க அரசுகள் கருதி வந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தைகள்ல யூரோப்பையும் அவர் கன்சல்ட் பண்ணல. இந்த பேச்சுவார்த்தை எங்க நடக்க போகுது அப்படின்னு ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அதுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகளாக நடந்து அங்க எல்லாம் பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அது நடக்க போகுது சவுதி அரேபியால. அமெரிக்கா ரஷ்யா பேசுது, யுக்ரைன் ஐயோ நாங்க இந்த விளையாட்டுல இல்லையே, இது எங்க போராச்சு அப்படின்னு கேட்குது. இவ்வளவு நாள் அமெரிக்காவுடைய கூட்டாளியாக தொடரக்கூடிய ஐரோப்பிய தேசங்கள் இதை விடுபட்டு இருக்கிறாங்க. நாங்களும் இதுல அங்கமாச்சு, இதுல நாங்களும் ஒரு முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர் ஆச்சு, எங்களை பேசலையே அப்படின்னு ஐரோப்பிய தேசங்கள்லாம் பெரிய பதற்றத்துல இருக்கிறாங்க. ட்ரம்ப் சவுதி அரேபியாவுடைய உதவியோடு அங்கே அதை ஒரு ஹோஸ்ட் நேஷனாக வைத்துக்கொண்டு நான் புத்தினை சந்தித்து பேச போகிறேன் அப்படிங்கிறார். இது குரங்க ஆப்பத்தை பிரித்து கொடுத்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு அச்சம் ஐரோப்பிய தேசங்களுக்கும் யுக்ரைனுக்கும் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு யுக்ரைன் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கையாக அமெரிக்கா மறுக்காத ஒரு கோரிக்கையாக என்ன இருந்தது அப்படின்னா, நேட்டோவுடைய அங்கமாக எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கேரண்டி வேணும், நேட்டோவுடைய அங்கமாக நாங்கள் மாறணும், அதுதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி வந்தது யுக்ரைன். ஏன்னா அது ரஷ்யா கிட்டேருந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும், இந்த போர் முடிவுக்கு வரணும்னா எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கேரண்டி வேணும்னு சொல்லி வந்தது. அதை மறுக்காமலே இருந்தது முந்தைய பைடன் நிர்வாகம். இன்னும் சொல்ல போனால் அதை நோக்கிய கருத்துக்களையே சொல்லி வந்தது. ஆனால் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் டொனால்ட் ட்ரம்ப். நீங்க நேட்டோல இணையணும்னு நினைச்சது தான் இந்த பிரச்சனையுடைய மூல காரணமே. அதனால நேட்டோவுடைய அங்கமாக யுக்ரைன் மாறுவது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறார். நேட்டோ அப்படிங்கிறது என்ன? 1949 வாக்குல வந்த ஒரு ராணுவ கூட்டமைப்பு. அமெரிக்கா தலைமையில ஒரு 12 தேசங்கள் முதல்ல வந்தது. இஃப் ஐ நாட் ராங், இன்னைக்கு 32 தேசங்கள் இருக்காங்க, அமெரிக்கா மற்றும் முக்கியமா ஐரோப்பிய தேசங்கள். இந்த நேட்டோங்கிறது அன்னைக்கு சோவியத்தை எதிர்க்க, சோவியத்தோட எக்ஸ்பான்ஷனை எதிர்க்க, சோவியத் ரஷ்யாவுடைய ஆதிக்கத்தை எதிர்க்க அமெரிக்கா உருவாக்கிய கூட்டமைப்பு. யூரோப்பிய தேசங்களே நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்க பாதுகாப்பை பார்த்துக்கிறோம், எங்கள்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு, நாங்க உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி அம்பரல்லாவை கொடுக்குறோம் அப்படின்னு அமெரிக்கா கூட்டாளிகளை சேர்த்த ஒரு அமைப்பு தான் நேட்டோ. ஆனா அந்த நேட்டோவை கண்டா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பார்க்காயாக கசக்கிறது. எதுக்கு இந்த நேட்டோ, இது வீணா போன அமைப்பா இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறார். காரணம் என்னன்னா, இந்த நேட்டோ ஐரோப்பாவோட பாதுகாப்புக்கு தான் செயல்படுது. இதுல 16% பெரும் பங்கு அமெரிக்கா தான் செலவிடுது. ஐரோப்பா தன்னுடைய பாதுகாப்புக்கு செலவழிக்கவே மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் வளமான தேசங்கள், ஜெர்மனியோ பிரான்ஸோ இன்னைக்கு யுனைடெட் கிங்டமோ இதெல்லாம் வளமான தேசங்கள். அவங்க பாதுகாப்பு அவங்க தானே பார்த்துக்கணும், நம்மையும் அதுக்கு செலவழிக்கணும், நீங்க கொஞ்சம் கூடுதலா செலவழிங்கன்னு தொடர்ந்து நேட்டோவை கரித்து கொட்டி வந்தார் முந்தைய ஆட்சியில கூட. இன்னைக்கு நேட்டோவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்கிறார். இந்த நேட்டோவில் யுக்ரைனை சேர்க்கறதெல்லாம் ஆகாத காரியம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இதையும் கூட ஒரு பார்கெனிங் சிப்பை புட்டினுக்கு ஆதரவா விட்டு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு அவருடைய எதிர்கட்சிகளாகட்டும் இல்லை ஐரோப்பிய தேசங்களாகட்டும் முணுமுணுக்கிறாங்க, வருத்தப்படுறாங்க. இந்த நேட்டோவில் சேர்றதால அப்படி யுக்ரைனுக்கு என்ன, அதுக்கு என்ன அனுகூலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அவ்வளோ வலியுறுத்துதுன்னு கேட்டிங்கன்னா, நேட்டோவுடைய ஒரு முக்கியமான ஷரத் ஆர்டிகல் 5 என்று சொல்லுவாங்க. அந்த ஆர்டிகல் 5 என்ன சொல்லுதுன்னா,
ஒரு நேட்டோ தேசத்தின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் எல்லா நேட்டோ தேசங்கள், எல்லா அங்கத்துவ தேசங்கள் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்பட்டு அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு. ஒருவேளை யுக்ரைன் நேட்டோவுடைய அங்கமாக இருக்குமானால், நாளைக்கு ரஷ்யா அதன் மீது போர் தொடுக்குமானால், அது அமெரிக்கா உட்பட எல்லா நேட்டோ அங்கத்துவ தேசங்கள் மீதும் தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலாக, ஒரு போராக கருதி எல்லாரும் சேர்ந்து பதிலடி கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு தங்களுக்கு தேவை அப்படின்னு கருது. ரஷ்யாவுடைய அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இந்த நேட்டோ பார்த்தீங்கன்னா அது தொடங்கின இடம் வேற, பக்கத்தில் எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த நேட்டோடைய எக்ஸ்பேன்ஷன்ங்கிறது ரஷ்யாவுடைய பாதுகாப்புக்கு உகந்தது அல்ல அப்படின்னு இது ஒரு முக்கியமான ஒரு போருக்கான காரணமாக ரஷ்யா வைத்தது. அதை ட்ரம்ப்பும் வந்து ரஷ்யா ஒரு நிலைப்பாடை எடுத்து அங்கீக்கிறார். இது வரைக்கும் அமெரிக்க அரசுகள் ரஷ்யாவை ஒரு பரம வைரியாக யுக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்து வந்த நிலையில இன்னைக்கு யுக்ரைனை விடுத்து ரஷ்யாவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறது அமெரிக்கா. அமெரிக்காவுடைய நிலைப்பாடுகள் சர்வதேச அரசியல் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு யூரோப்பா விட்டுட்டார், யுக்ரைனை விட்டுட்டார், இன்னைக்கு அவர் பேச்சுவார்த்தை நடத்துறேங்கிறார் ரஷ்யாவோட. இந்த நிலையில ஐயோ நம்ம இப்போ இது சர்வதேச நிலை அப்படியே மாறி இருக்கே அப்படின்னு யூரோப்பிய தலைவர்கள்லாம் பயந்தடிச்சு இன்னைக்கு பாரிஸ்ல திடுதுப்புன்னு இன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. எப்படி அணுகலாம், இன்னைக்கு அமெரிக்கா நமக்கு அனுகூலமா இருக்காது போல, அவங்க சும்மா பேசல, செயல்படவே ஆரம்பிச்சுட்டாங்க, நமக்கு எதிரான நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற அச்சத்துல இன்னைக்கு ஐக்கிய ராஜ்யம் யூகே உட்பட பிரான்ஸ் உட்பட பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் யூரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த நேட்டோ அங்கத்துவ தேசங்கள்லாம் கூடி பேசுறாங்க. இன்னைக்கு இந்த போர் முடிவுக்கு வந்தாலும் கூட ஏதோ வகையில் யுக்ரைனுக்கு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பை விட்டு கொடுத்துட்டோம்னா யுக்ரைனை வந்து இது ஒரு முன்னுதாரணமாக வைத்து ரஷ்யா விழுங்கி விடும். ஸோ அமெரிக்கா நேட்டோ இதற்கு துணை நிற்கலனாலும் கூட நாம துணை நிற்போம், யுக்ரைனுக்கு துணை நிற்போம் அப்படின்னு அவங்கெல்லாம் கூடி பேசுறாங்க. இது ஏன் அப்படின்னா இது ஒரு தவறான முன்னுதாரணமா இந்த தேசங்கள்லாம் கருதுறாங்க. உலகப்போர் 2க்கு பிறகு ஒரு தேசம் இன்னொரு தேசத்துடைய நிலத்தை பிடித்து அதை எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வதித்தது கிடையாது. இஸ்ரேல் கூட பாலஸ்தீனிய பகுதிகளை கபலீகரம் செய்திருக்கிறது என்றாலும் கூட அது ஒரு ஆக்கிபைங் ஃபோர்ஸாகத்தான் உலக தேசங்கள்லாம் பார்க்கின்றன. அப்படிதான் பார்க்க முடியாது. சர்வதேச இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பாலஸ்தீன் வந்து எங்களுடைய தேசம் அப்படின்னு சொல்லலாம், அவங்க ஒரு ஆக்கிபைங் ஃபோர்ஸா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ரஷ்யா யுக்ரைனுடைய பகுதிகளை வந்து நாடு பிடித்து அதை உலகம் ஆசீர்வதித்து என்றால் அது தவறான முன்னுதாரணம் ஆயிடும். ரஷ்யாவுடைய நீண்ட நாள் இலக்கு அப்படிங்கிறது ஒரு வைட் ரஷ்யன் எம்பையர், யுக்ரைனுடைய ஒட்டுமொத்த பகுதியும் தங்களுடைய பகுதி அப்படின்னு ரஷ்யா கருதுது. இதை ஒரு பேபி ஸ்டெப்பா வைத்துக்கொண்டு அடுத்தடுத்து அங்க போவாங்க. இதை வந்து ஆசீர்வதிச்சுட்டா சரியா இருக்காது, த லேண்ட் ஃபார் பீஸ்ங்கிறதெல்லாம் சரியா இருக்காதுங்கிறது தான் யூரோப்போடைய ஒரு எண்ணம். எது எப்படி இருந்தாலும் இந்த போர் விரைவில் முடிவுக்கு வரத்துக்கான அறிகுறிகள் இருக்கு. அது யுக்ரைனுக்கு பாதகமா, அது என்ன மாதிரியான முன்னுதாரணங்களை ஏற்படுத்த போகுது, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இந்த போர் விரைவில் முடிவுக்கிறதுக்கான எல்லா அறிகுறிகளும் தெரிகிறது. அதனது இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். நேட்டோ அப்படிங்கிறது மேலும் பலவீனப்படுது அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி. இது ஐரோப்பிய தேசங்கள் எப்படி அணுக போறாங்க, யுக்ரைன் இதுக்கு சம்மதிக்க போகுதா, ரஷ்யா இதெல்லாம் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கு, ரஷ்யா அமெரிக்க உறவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மாறி இருக்கு, சர்வதேச அரசியல் எப்படி தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது ட்ரம்ப் ஆட்சியில அப்படிங்கிறது சுவாரஸ்யமான முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ். இட்ஸ் அ டெவலப்பிங் ஸ்டோரி. இப்போ நம்ம இது நீங்க ஒளிபரப்பும் போது இன்னும் கூட இதில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கலாம். அடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.